நான் உங்க வசந்தி. வெல்கம் டு மம்மி டாடி சேனல். இன்னைக்கு ஒரு குட்டி மோட்டிவேஷனல் ஸ்டோரி தாங்க உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போறேன். வாங்க பார்க்கலாம். அழிவில்லாதது. ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன கிராமம். அந்த கிராமத்துல ஒரு பெண் ஒருத்தி வாழ்ந்து வந்தா. அவளோட கணவன் ரொம்ப நாளைக்கு முன்னாடி இறந்து போயிட்டாரு, நோய்வாய்ப்பட்டு. உடன்கட்டை ஏறலாம் அப்படின்னு நினைக்கும் போது அவளுக்கு ஒரு 5 வயதில் ஒரு குழந்தை ஒண்ணு இருந்துச்சு. அதனால அந்த குழந்தையோட வாழ்க்கைக்காகவும் முன்னேற்றத்திற்காகவும் வாழணும்னு சொல்லி முடிவு பண்றா. கொஞ்ச நாள் போகுது. அந்த குழந்தையும் நோய்வாய்ப்பட்டு இறந்து போயிருது. உடனே அந்த குழந்தைய எப்படியாவது உயிர்ப்பிச்சு கடவுள்கிட்ட கேட்டு வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு கோயில்களுக்கா போறா, ஒவ்வொரு மடாலயங்களுக்கா போறா, ஒவ்வொரு ஊரா போறா. யாருனாலையும் அந்த குழந்தையோட உயிரை திருப்பி தர முடியல. அப்படி பல ஊர்களுக்கு போகும்போது ஒரு ஊருக்கு போறாரு. அங்க புத்தர் இருக்காரு. அந்த புத்தரோட காலுக்கடியில தன்னோட குழந்தைய படுக்க வச்சுட்டு, எனக்கு ஒரே ஒரு குழந்தை மட்டும்தான் இருக்கு, எனக்கு உறவுன்னு சொல்லிக்க, இந்த குழந்தைய நீங்க உயிர்ப்பிச்சு தரணும் அப்படின்னு சொல்லி சொல்றா. உடனே புத்தரும் அவளோட சோகத்தையும் அவளோட வாழ்க்கை சூழலையும் நினைச்சு, சரி நான் உன்னோட குழந்தைய உயிர்ப்பித்து தர்றேன், ஆனா எனக்கு ஒரு நிபந்தனை இருக்கு, அதை நீ செஞ்சு தரணும் முதல்ல அப்படின்னு சொல்லி சொல்றாரு. உடனே அந்த பெண் சொல்லுங்க, என்னன்னு சொல்லுங்க, நான் உடனே செய்யறேன் அப்படின்னு சொல்லி சொல்றா. இந்த ஊருக்குள்ள போய் யாராவது ஒருத்தரோட வீட்டுல, இறப்பே நிகழாத ஒருத்தரோட வீட்டுல போய் ஒரு கைப்பிடி அளவு உப்பு வாங்கிட்டு வா, நான் அப்ப உன் குழந்தைய உயிர்ப்பிச்சு தர்றேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. உடனே அவங்களும் ரொம்ப சந்தோஷத்தோட அந்த ஊர் மக்களோட வீட்டுல நிறைய பேர் வீட்டுக்கு போறாங்க. போய் கேக்குறாங்க, எனக்கு இந்த மாதிரி ஒரு கைப்பிடி அளவு உப்பு கொடுத்தீங்க அப்படின்னா என் குழந்தைய அந்த புத்தர் உயிர்ப்பிச்சு தந்துருவாரு, ஆனா ஒரு நிபந்தனை இருக்கு, உங்களோட குடும்பத்துல இறப்புங்கிறதே நிகழாம இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்படியே அந்த ஊருக்குள்ள எந்த ஒரு குடும்பம் கூட இல்லை. ஏன்னா எல்லாரு குடும்பங்கள்லையும் எல்லாரோட வாழ்க்கையிலையும் இறப்பு அப்படிங்கிறது நிகழ்ந்திருக்கு. அதனால ஒரு பிடி அளவு உப்பு கூட அவனால வாங்கிட்டு வர முடியல. அப்பதான் அவர் அந்த ஊரோட மத்தியில நின்னு கொஞ்சம் யோசிச்சு பாக்குறா. தனக்கு மட்டும், தன்னோட குழந்தை மட்டும், தன்னோட கணவர் மட்டும் இறந்தது கிடையாது, எல்லாரோட குடும்பத்திலையும் இறப்பு அப்படிங்கிறது சாதாரணமா நிகழக்கூடிய ஒண்ணுதான் அப்படிங்கிற ஒரு பக்குவ நிலைக்கு அவ வரா. அப்பதான் சோகத்தோட புத்தரை பார்த்துட்டு போனவ ஒரு நிதானமான மனநிலையோட மறுபடியும் புத்தரை பார்க்க வர்றா. அப்ப புத்தர்கிட்ட அவ சொல்றா, எனக்கு என்னோட குழந்தைய உயிர்ப்பிச்சு தர வேண்டாம், அப்படியே இப்ப நீங்க உயிர்ப்பிச்சு தந்தீங்க அப்படின்னாலும் இன்னும் கொஞ்ச காலம் கழிச்சு அவன் மறுபடியும் இறக்கத்தான் போறான். இந்த உலகத்துல பிறப்பு அப்படிங்கிறது இருந்துச்சு அப்படின்னா இறப்பு அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கும். அது எல்லா மனிதர்களுக்கும் இயல்பான ஒண்ணுதான். ஒரு குழந்தை பிறக்கும் போது ரொம்ப சந்தோஷப்படுறோம். அதே மாதிரி ஒரு மனிதன் இறக்கும் போதும் அந்த வழிகளை நிதானமான மனநிலையோடு ஏத்துக்கதான் வேணும். அதை நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி புத்தரை வணங்கி நிக்கிறான். அப்ப புத்தர் அவளுக்கு ஆசீர் வழங்கிட்டு அவர் சொல்றாரு, இந்த உலகத்துல பிறப்பும் இறப்பும் இயல்பான ஒண்ணு, அதை ஏத்துக்கிற மனநிலையை நம்ம கிட்ட வளர்த்துக்கணும். எது அழிவு இல்லாததோ அதை நோக்கி நம்மளோட ஆன்மாவை செலுத்தணும் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாரா அந்த பெண் கிட்ட. இறப்பு அப்படிங்கிறது ஒரு ஆழ்ந்த தூக்கத்தை போன்றது. பிறப்பு அப்படிங்கறத அந்த தூக்கத்திலிருந்து விழித்துக் கொள்வது. இவ்வளவுதான் இது ரெண்டுக்குள்ள ஒரு வித்தியாசம். இதற்கிடையில தான் நம்ம வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு சக்கரத்தை சுழற்சிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி புத்தர் அந்த பெண்ணுக்கு அறிவுரை வழங்கினாரா. அதே போலதாங்க நம்மளும் வாழ்க்கையில இன்பம், துன்பம், கஷ்டம், நஷ்டம், இறப்பு
பிறப்பு, இது எல்லாமே எல்லா மனிதர்களோட வாழ்க்கையிலையும் நிகழும். அது எல்லாத்தையுமே நம்ம ஏத்துக்க தான் வேணும், அதை கடந்து போக தான் வேணும். இதை ஒரு பக்குவமான மனநிலையில நம்ம ஏத்துக்கிட்டோம் அப்படின்னாவே நம்ம வாழ்க்கை நிம்மதியாகவும் மகிழ்ச்சியானதாகவும் இருக்கும். ஓகே, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னோட சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.